எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கு. அது 15 வருஷத்துக்கு பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்றது வந்து அதாவது நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம். இந்த கம்பெனில இருந்து EPF அப்படின்றது வந்து நம்ம பிடிப்பாங்க, எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் நம்ம அதுல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கணும். 60 வயசுக்கு அப்புறம் நமக்கு பென்ஷன் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. PPF அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி, பொது வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுமக்கள் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எப்பயும் போல அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து கவர்மெண்ட் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை தான் நம்ம 15 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆகும்போது நமக்கு தருவாங்க. பட் மெயினா நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது எப்படி பொதுமக்கள்ல இருந்து மக்களோட மக்களா இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இதுவும் அதேதான். 15 வருஷத்துக்கு ஒரு 15 வருஷம் இதோட டென்யூர். 15 வருஷம் நம்ம வந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் போட்டுட்டே இருக்கலாம். அப்படி இல்ல என்னால மாசம் மாசம் போட முடியாது அப்படின்னா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை, உங்களால எப்ப முடியுமோ அப்ப வந்து நம்ம வந்து எவ்வளவு கையில அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுக்கலாம். இப்ப வந்து மினிமம் 500 ரூபாய் இருந்தா போதும்னு சொல்றாங்க சார் வருஷத்துக்கு. ஆமா சார், மினிமம் 500 ரூபாய் போட்டா போதும். சார் மினிமம் 500 ரூபாய் தான். அதுக்கு கீழே வந்து இல்ல, மினிமம் 500 ரூபாய். இப்ப நானே அது பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப நான் வந்து எவ்வளவு போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு எப்ப கையில காசு இருக்கோ அந்த அமௌண்ட் தான் நான் போடுவேன். எப்போது 1000 ரூபான்றது கன்ஃபார்ம், 1000 ரூபாய் 500 ரூபான்றது கன்ஃபார்ம். ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்றது. மினிமம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து அந்த PPF அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து போட்டிருக்கணும். அதாவது டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிருக்கணும். மினிமம் ஒரு தடவையாவது நம்ம பண்ணிருக்கணும் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினிமம் வந்து இப்ப வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 8.1% வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரியல, நம்ம அதை செக் பண்ணோம்னு தெரியும். இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரியே மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ சமீபத்துல கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால மாறிக்கிட்டே தான் இருக்கும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றது நல்லது சார். இது நான் வந்து எதுக்காக இதை பண்ணேன் அப்படின்னா, ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு நம்மளோட நிலைமை என்னன்றது தெரியாது. ஏன்னா கொரோனா மாதிரி ஏதோ ஒரு டைம் இருந்துச்சு அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு நம்ம நிலைமை என்னன்றது தெரியாது. நான் இது ஸ்டார்ட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா கொரோனா முடிஞ்சு நான் ஒர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்ற டைம்ல, ஒர்க்குக்கு போக ஆரம்பிக்கும் போது நான் இதை வந்து PPF அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 15 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு பல்கா வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போதைக்கு நான் 1000 ரூபாய் போட்டுட்டு இருக்கேன் சார். நம்ம வந்து மேக்சிமம் 1,50,000 வரைக்கும் போட முடியும். மெயினா இதுல பெனிஃபிட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இதுக்கு கிடைக்கிற வட்டிக்கு வந்து இது கிடையாது, டாக்ஸ் வந்து கிடையவே கிடையாது. நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னாலும் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டென்ஷன் தான். நமக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால நான் இதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் வந்து ஃபியூச்சர்ல நமக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம ஸ்லாப்ல வரும், டாக்ஸ் ஸ்லாப்ல வரும் அப்படிங்கும்போது கூட நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் வருது அப்படிங்கும்போது நமக்கு டாக்ஸ் வராது. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றதுனாலதான் நான் இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் சார். ATC கவரேஜ் ஆகும்னு சொல்றாங்க சார். இது PPF அப்புறம் அதை பத்தி கொஞ்சம் தெரியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு டாக்ஸ் லேப்ல வந்து நம்ம எல்லாம் பாக்குற அளவுக்கு நம்ம இன்கம் கிடையாதுன்றதுனால இன்கம் டாக்ஸ்ல பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனா அந்த செக்ஷன் அதெல்லாம் நமக்கு தெரியாது சார். ஓகே ஓகே சார். இது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு சார். நம்ம இன்னொன்னு இருக்கு, சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு
ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ஓகே சார். போஸ்ட் ஆஃபீஸ்லயா சார்? போஸ்ட் ஆஃபீஸ்ல பிஎம் கேர் சில்ட்ரன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 2021 இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து இப்பதான் தெரியும். ஓகே சார் ஓகே சார். புதுசா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது புதுசா வந்திருக்கு சார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சேவிங்ஸை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து ஜாயின்ட் அக்கௌண்டாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஜாயின்ட் அக்கௌண்டாவும் போட்டுக்கலாம், சிங்கிள் அக்கௌண்டாவும் போட்டுக்கலாம். ஸ்கீமோட கைட்லைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உமன்ஸ் அண்ட் சைல்ட்ஸ்க்காக தான் இதை வந்து கொண்டு வந்துருக்காங்க. பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு வரைக்கும் இருக்கிற 18 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு குழந்தைகளுக்காக பெண் குழந்தைகளுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும், நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.